ஹாப்பி டே. இன்னைக்கு நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா. வோடஃபோன் ஐடியா காலி ஆயிடும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒரு ஷாக்கிங் நியூஸ். 2025 கடைசி நாளான இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய மீட்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட சுமார் 87,000 கோடி ரூபாய் நிலுவையில இருந்த தொகை இது. இப்போதைக்கு கட்ட வேண்டாம்னு அரசாங்கம் அவங்களுக்கு பச்சை கொடி காட்டியிருக்காங்க. இது வோடஃபோன் ஐடியாவை காப்பாற்றுமா, இல்ல பங்கு சந்தையில இன்னைக்கு நடந்த வீழ்ச்சிக்கு இதுதான் காரணமா? இது முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். டிசம்பர் 31 இன்னைக்கு, வருஷத்தோட கடைசி நாளான இன்னைக்கு மத்திய அமைச்சரவை கூடியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியாவுடைய 87,695 கோடி ஏஜிஆர் நிலுவைத் தொகையை, அதாவது ஏஜிஆர் டியூஸை அப்படியே ஃப்ரீ செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒப்புதலும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த தொகை வோடஃபோன் ஐடியா இப்போதைக்கு செலுத்த வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலா ஒரு புதிய கால அட்டவணை அரசு கொண்டு வந்துள்ளது. அதபடி பார்த்தா இந்த தொகையை 2032 நிதியாண்டு முதல் 2041 நிதியாண்டு வரை 10 ஆண்டுகள்ல பிரிச்சு இந்த தொகையை செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. இதனால இந்த நிறுவனத்தினுடைய பணப்புழக்கத்திற்கு கேஷ் ஃப்ளோ மிகப்பெரிய நிம்மதியை தந்துள்ளது ஒரு விஷயம்தான். ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு முக்கிய ட்விஸ்டும் இதுல இருக்கு. இந்த 87,695 கோடி இது இறுதியான தொகை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அரசு ஒரு குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த குழு தணிக்கை அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த நிலுவைத் தொகையை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 87,695 கோடி ஒரு ரீஅசஸ்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு குழு அமைச்சு. அதனால அந்த முடிவுக்கு பிறகுதான் இந்த 87,695 கோடியேவா இல்ல அதுல இருந்து இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்கான்னு தெரியப்படும். ஆனா ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. 2018 அப்புறம் 2019 ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை கம்மிங் 5 இயர்ஸ்ல, அதாவது 2026 இருந்து 2030க்குள்ள செலுத்திடணும்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது இந்த நிறுவனத்திற்கு ஒரு பெரிய சவால் தான். அரசாங்கம் ஏன் வோடஃபோன் ஐடியாவுக்கு இவ்வளோ சலுகை தராங்க? அதுக்கு 3 முக்கிய ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஜியோ அப்புறம் ஏர்டெல் இது மட்டும்தான் இந்த சந்தையில இருக்கும். அதனால போட்டி குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம வோடஃபோன் ஐடியாவுக்கு 20 கோடி வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியாவோட இந்திய அரசாங்கத்திற்கு பங்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 49% பங்குகள் இருக்கு. ஸோ நிறுவனம் வீழ்ந்துருச்சுன்னா அரசோட பெரிய முதலீடே பாதிக்கப்படும். ஸோ இதுதான் 3 முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ முடிவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய நிவாரணம் கிடைத்தும் இன்னைக்கு வோடஃபோன் ஐடியாவுடைய பங்கு 11% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு 11% டவுன்ல தான் இன்னைக்கு க்ளோஸும் ஆயிருக்கு. ஏன்னா நிலுவைத் தொகையை முழுமையாக தள்ளுபடி செஞ்சிருவாங்கன்னு முதலீட்டாளர்கள்லாம் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா தள்ளுபடி செய்யல, அதுக்கு பதிலாக தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பெரிய உற்சாகத்தை தரவில்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு. இருந்தாலும் 18,000 ஊழியர்கள் அதுல வேலை பார்க்குறாங்க. 20 கோடி சந்தாதாரர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நியூஸ் தான். வோடஃபோன் ஐடியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 5G சேவையில இன்னும் முன்னேறுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.